ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீம். நான் உங்கள் உமா. ஒரு நாற்காலியின் விலை ரூ. 2100 2520 அதிகரித்துள்ளது எனில் அதிகரித்த விலை சதவீதத்தை காண்க. ஸோ இந்த இடத்துல எதுல இருந்து எது அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஸோ 2100 2520 அதிகரிச்சிருக்கு. அதிகரித்த சதவீதம் கேட்கிறாங்க. ஓகேவா? ஸோ எதோட சதவீதம் கேட்கிறாங்களோ அந்த அமௌண்ட்டை நம்ம மேல எழுதிக்கணும். ஸோ அப்ப 2100 2520. ஸோ எவ்வளவு வரும் டிஃபரன்ஸ்? 420 ரூபான்னு வரும். இதுதான் அதிகரித்த அமௌண்ட். அந்த அமௌண்ட்டை மேல எழுதிக்கோங்க. ஒரிஜினலா என்ன அமௌண்ட்? 2100 ரூபாய் ஒரிஜினல் அமௌண்ட். சதவீதம் கேட்கறதால 100ஆல பெருக்குங்க. அவ்வளவுதான். சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் பாருங்க. 21 நாள் அடிச்சா 2. அப்ப 20% தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஒருவேளை குறைந்த சதவீதம் கேட்டாங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த அமௌண்ட்டை மேலையும் டிவைடட் பைக்கு கீழே அசல் விலையை இன்டூ 100 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைந்த சதவீதம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அந்த இடத்துல உங்களுக்கு அமௌண்ட் வந்து குறைஞ்சிருக்கும். ஓகேவா? சோ இது வந்து அதிகரிச்சிருக்கு. அதுக்கான அந்த அமௌண்ட் அந்த பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கும். புரியுதுங்களா? சோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.